த கிரேட்டஸ்ட் கிங் ஆஃப் கிங் சொல்லப்படுற அசோகருக்கு இருவேறு பெயர்கள் இருக்கு. அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா? அதை பத்தி நம்ம பேசலாம். சண்ட அசோகர் மற்றும் தேவநாம பிரியதர்ஷினி இந்த பிரியதர்ஷனன் சொல்லிட்டு அழைப்பாங்க. ஏன் இந்த இருவேறு பெயர்கள்? இந்த இருவேறு பெயர்கள் அவரோட இருவேறு குணாதிசயங்களை குறிக்க வல்லதா வந்திருக்கு. அதாவது சண்ட அசோகா அப்படின்னா இறுக்கமற்ற குணமுடையவன், இறுக்கமற்ற குணாதிசயங்களை பொருத்திய ஒரு ஆட்சியாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவநாம பிரியதர்ஷன் இல்ல பிரியதர்ஷினி பிரேஷி அப்படிங்கிற வார்த்தை ஏன் அசோகருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா, அசோகர் காட்சிக்கு இனியவன். பிரியதர்ஷினி அப்படின்னா தேவநாம பிரியன் அப்படின்னா கடவுளர்களுக்கெல்லாம் இனிமையானவன் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா கடவுளர்கள் அப்படின்னா கருணை தான் நம்ம காட்னு சொல்லுவோம். ஸோ அந்த அளவுக்கு கடவுள் எப்படி கருணையாக இருக்கிறாங்களோ அதே மாதிரியான கருணையான விஷயங்களை மக்கள் மேலே மக்களுக்காக கொடுத்து செய்து கடவுளோட கருணைக்கு பாத்திரமானவன், கடவுளோட அன்புக்கு பாத்திரமானவன் அப்படின்னு அர்த்தம். இந்த இருவேறு பெயர்களுடைய அசோகர், இருவேறு குணாதிசயங்களை கொண்ட அசோகர் 2 பாகமாக வாழ்ந்திருக்கார். ஒரு பக்கம் ஆரம்ப காலகட்டத்தோட ஆட்சியில் மிகுந்த இரக்கமற்ற ஈவிரக்கமற்ற கொடூரமான ஒரு அரசாட்சியை நிறுவன ஒரு அரசராகவும், கலிங்கா அப்படிங்கிற ரத்த வெள்ளம் மிதந்த அந்த போருக்கு அப்புறம் ஏற்பட்ட மகத்தான மனமாற்றத்தின் காரணமாக சாந்த குணமிக்க, சமாதானமான, சமத்துவத்தை போதிக்க வல்ல, பெனவலண்டான குவாலிட்டிஸை மக்களுக்கு சொல்லித்தர வல்ல, தர்ம மார்க்கத்தை கடைபிடித்து வந்த அசோகராகவும் வந்திருக்கார். தர்ம மார்க்கத்தை கடைபிடித்த அசோகர் தான் தெய்வநாம பிரியதர்ஷினியும் தன் அடையாளப்படுத்திக்கிட்டார். மூர்க்கத்தனமா கோவக்காரனா இருந்த அசோகர் சண்ட அசோகான்னு அழைக்கப்பட்டார். இதுதான் அசோகரோட 2 வகையான பெயர்களுக்குண்டான காரண விளக்கம். நன்றி.